நம்ம கம்முவ போட்டு விஜய் சேதுபதி அவர்கள் நேத்து பொல பொலன்னு பொளந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமா போட்டு பொளந்து எடுத்தாரு. என்ன காரணம் அப்டின்னா, கமாருதீன் அவர்கள் இந்த மாஸ் டாஸ்க்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதாவது அவர் தான் வின் பண்ணாரு. அதனால அவருக்கு நாமினேஷன் ஃபீஸ் அந்த ஃப்ரீ பாஸ்லாம் கிடைச்சது. அதனால பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டின்னர்லாம் கிடைச்சது. செம்ம என்ஜாய்மெண்ட்டா இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல இவர் என்ன சொன்னார் அப்டின்னா, தான் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஒரு இடத்த வாங்கின இந்த ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்த இந்த பாஸ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த இடத்துல விஜய் சேதுபதி அவர் பக்காவாக போட்டு வச்சாரு. நீ கஷ்டப்பட்டு நீ உழைச்சி நீ வேர்வை சிந்தியில் நீ இந்த பாஸ் வாங்க கிடையாது. நீ கொஞ்சம் ஏமாந்தாலுமே உன் தலையில் மிளகா அடிச்சுட்டு உடனே உட்கார வச்சுட்டு வேறு யாரெல்லாம் வந்திருப்பாங்க. நீங்கள் பண்ணது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேம் கிடையாது. அதாவது தனிப்பட்ட கேம் கிடையாது, ஒரு டீம் கேம் மாதிரி பண்ணிட்டீங்க. எவன் வீக்காக இருக்கானோ அவனை தட்டி விட்டு, எவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறானோ அவனை முண்டை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்குள்ளே கோஆர்டினேஷன் பண்ணிட்டு வந்தீங்க. இதில் யார் இருந்தாலுமே என்ற ஒரு கேள்வி நான் கேட்பேன். யாருமே ஒரு இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணவே கிடையாது. டீம் கேமாக தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சார். பயங்கரமாக நேற்று போட்டு அடின்னு அடிச்சார். ஆனால் ஒரு சில விஷயங்கள் விஜய் சேதுபதி அவர்கள் கம்முவை பார்த்து கேட்கவே கிடையாது. அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, திவாகருக்கும் கம்ருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பிரச்சனை வந்தது. ஸோ அப்படி பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல திவாகர் அவர்களை போடா வாடான்ற சொல்கிறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, அதே மாதிரி போடா உருண்டுன்னு சொல்கிறதும், பயங்கரமான வல்கரான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதும், இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் கம்மு அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். இது தவிர்த்து இவங்கிட்ட ரம்யா கிட்டேயும் பயங்கரமாக பேசுகிறார். ரொம்ப ஆர்ஷான வார்த்தைகளை ரம்யா கிட்டே பேசுகிறாங்க. ரம்யா வாய் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க இவங்க கிட்டேயும் ரொம்ப வல்கரான வார்த்தைகள் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நிறைய வார்த்தைகள் தொடர்ச்சியாக பேசுகிறது நம்மளுக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக ஒரு எரிச்சலை தான் கொண்டு வந்தது. இன்றைக்கி என்னை கேட்டால் அப்படின்னா, அப்சரா அவர்கள் எலிமினேஷன் ஆகி வெளியில் போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தேர்வாகக்கூடிய மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா கமருதீன் அவர்கள். ஸோ அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிது. அதனால் தப்பிச்சிட்டார், அடுத்த விஷயம். பட் இருந்தாலுமே என்ன அப்படின்னா, அந்த வல்கரான வார்த்தைகள் அவர் பேசுகிறார் அப்படின்னா, ஏன் அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்னிங் கூட கொடுக்குறதில்ல. ஸோ அவர் சீண்டி விடணும், அவர் வார்த்தைகள் குப்பிளிச்சு வெளியே கூட்டணும். அதன் மூலயமா ஒரு டிஆர்பி தேடணும்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன இடங்களில் மற்றவர்களை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, இந்த வார்த்தைகளை கேவலமாக பயன்படுத்தணும். ஸோ இந்த விஷயங்களை அவருக்கு புரியக்கூடிய விதமாக ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற இந்த ஒரு கொஷின் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது விளங்குது, ஏன் விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.